இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே மிதுன ராசிக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசி என்றாலே மிருகசீர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் ஆகிய கூடிய மொத்த 9 பாதங்களை உள்ளடக்கிய மிதுன ராசிக்கு குரு வக்ர பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் இங்கு விரிவாக பேசவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த பலன்கள் முழுமையாக நீங்கள் கேட்குறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த குரு வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னு சிலருக்கும் சந்தேகங்கள் இருக்கக்கூடும். குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். அவர் இப்பொழுது மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி கடந்த மே மாதம் 1ஆம் தேதி முதல் ரிஷபத்திலே சஞ்சரித்து வருகிறார். இப்பொழுது அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை 116 நாட்களுக்கு வக்ரம் பயிற்சி ஆகிறார். அதாவது பின்னோக்கி பார்க்கிறார். ரிஷபத்தில் தான் இருக்கிறார் குரு பகவான், ஆனால் சற்று பின்னோக்கி மேச வீட்டை பார்க்கிறார். அந்த அடிப்படையிலே பலன்கள் மாறுபடுகிறது. பெரும்பாலும் குரு பகவான் இருக்கின்ற இடம், பார்க்கின்ற இடம், அதனுடைய பார்வை பலன்கள் மாறுபடுகிறது. எல்லா ராசிகளுக்கும் நன்மையை தரக்கூடிய குரு பகவான் பெரும்பாலும் இருக்கிற இடத்திலிருந்து பார்க்கிற இடங்களும் எல்லாமே நன்மைக்கே. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று நாம் எல்லோரும் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். அந்த வரிசையிலே இப்போ குரு பகவான் மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சியின் மூலம் என்ன பலன்களை தரவிருக்கிறார் என்றால், இந்த 116 நாட்களிலே குரு பகவான் மிதுன ராசிக்கு மிகுந்த யோகமானதா இல்லையா என்பதை பார்க்கும் முன், மிதுன ராசி என்பது என்ன, யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் இங்கு கூறியாக வேண்டும். மிதுன ராசி என்பது புதனுடைய ஆட்சி வீடு. பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் அதிபுத்திசாலிகளாக இருப்பார்கள். பார்ப்பதற்கு சந்தர்ப்பவாதிகளாகவும் சமயோஜித்தவாதிகளாகவும் சில நேரங்களில் சுயநலவாதிகளாகவும் கூட இருப்பார்கள். யாரையும் நான் குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லவில்லை. சுயநல பண்புகளை பற்றி நாம் இங்கு கூறியாக வேண்டும். அந்த வரிசையில் இவர்கள் அதிபுத்திசாலிகளாக இருப்பார்கள். மற்ற ராசிக்காரர்களுடன் பழகும்போது மிதுன ராசிக்காரர்கள் வித்தியாசமாக தெரிவார்கள். காரணம், அவர்களுடைய அந்த புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். எல்லோரையுடன் நாம் புத்திசாலி என்ற கர்வமும் அந்த எண்ணங்களும் இவர்களுக்கு கூடுதலாக இருக்கும். மேலும் எதையும் தொலைநோக்கு பார்வையில் பார்க்காமல் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்ப்பதும், தனக்கென்ன லாபம் என்று பார்ப்பதும் இந்த மிதுன ராசிக்காரர்களின் பண்பு. பெரும்பாலும் இவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் கணக்கார், ஆடிட்டர் மற்றும் அலுவலக நிர்வாகங்கள் பொறுப்புகளில் பணிபுரிபவர்கள், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டவர்கள், வணிக வளாகங்களில் பணிபுரிபவர்கள், வணிகம் சம்பந்தப்பட்டவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள், இந்த மாதிரி அரசாங்க வேலை உடையவர்கள், பிறருக்கு அட்வைசராக இருப்பவர்கள், புத்திசாலித்தனம் சம்பந்தப்பட்ட வேலைகளிலே மிகுந்த கவனம் கொண்டு அதை சார்ந்த தொழில்களிலே செய்வார்கள். கமிஷன், கான்ட்ராக்ட் என்ற ஏஜென்சி கூட செய்வார்கள். இப்பொழுது குரு பகவான் கடந்த ஆண்டு முதல் இவர்களுக்கு நல்ல பலன்களை தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது இந்த 116 நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்று நாம் பார்த்தோமானால், குரு பகவான் இவர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்து தந்த பலன்கள் என்பது கொஞ்சம் சில சிரமங்கள், கஷ்டங்கள், பொருளாதார ரீதியாக கடன்கள், துன்பங்கள், பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பார்கள் கடந்த மே 1ஆம் தேதி முதல். ஆனால் இப்பொழுது அக்டோபர் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை 116 நாட்களுக்கு இவர்களுக்கு மிகுந்த யோக காலங்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். சார், என்ன சார் எல்லாருக்கும் யோகன்றீங்க, யாருக்கும் நடக்கலை, எங்களுக்கு யோகமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இந்த ராசி பலன்களை பொறுத்தளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் 100க்கு 60 முதல் 70% பொது பலன்களை. யாருக்காகவது தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால்தான் லக்னாதிபதி எங்கே இருக்கிறார், லக்னாதிபதியின் திசை நடக்கிறதா, லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, ஆட்சி பெற்றிருக்கிறாரா,
என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, என்ன அந்தரம் நடக்கிறது, எவ்வாறு திசைகள் எதிர்காலத்தில் இருக்கும் என்பதை தனிப்பட்டவருடைய ஜாதகத்தை பார்த்து தான் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும், இதே மிதுனராசிக்காரர்களாக இருந்தாலும். ஆகவே இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிற பலன்கள் என்பது 100க்கு 60 முதல் 70% பொருந்தும். மீதி 30 முதல் 40% பொருந்தவில்லையே என்று வருந்துபவர்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. ஆகவே இது பொது பலன்கள் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு இதை பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இப்பொழுது இந்த 116 நாட்களுக்கு பொருளாதாரத்திலே தடைப்பட்ட பொருளாதாரம் அவர்களுக்கு நல்ல முறையிலே முன்னேற்றம் கிடைக்கும். சிலருக்கு தடைப்பட்ட கல்விகள் வளர்ச்சி பெறும். சிலருக்கு வேலை வாய்ப்பிலே பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கும். சிலருக்கு உத்தியோக உயர்வுகளில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த உத்தியோக உயர்வுகள் முழுமையாக கிடைக்கும். சிலருக்கு கூடுதல் ஊதியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல விருப்பவர்கள் இந்த நேரத்தில் முயற்சி செய்தால் இந்த 116 நாட்களிலே வெளிநாட்டுக்கு செல்வதற்கு, படிப்பதற்கோ வேலை பார்க்க செல்வதற்கோ உகந்த காலகட்டங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வீடு வாங்குவதற்கோ நிலம் வாங்குவதற்கோ தவணை முறையிலேயோ கடன் முறையிலேயோ லோன் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். பழைய கடன்கள் அடைத்து புதிய கடன்கள் உருவாக்கி கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் அமைகின்றது. மேலும் இவர்களுக்கு நோய் உபாதைகளால் அவஸ்தைப்பட்டவர்களுக்கு, மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது மருந்து நன்றாக வேலை செய்து நோய் தீர்க்கின்ற பாக்கியம் இவர்களை பெறுவார்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் குடும்பத்தில் ஒற்றுமை மேல்நோங்கும். சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். மிதுன ராசிக்காரர்களாக இருந்து வரன் பார்த்து தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த 116 நாட்களிலே வரன்கள் கைகூடி வருவதற்கு மிகுந்த வாய்ப்புகள் இருக்கிறது. சில குழந்தை பேர் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த 116 நாட்களிலே அதற்கான நற்செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வீடு கட்டுவதிலே தடை இருந்தாலோ அந்த தடை நீங்கி வீடு முழுமையாக பூர்த்தி ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த மிதுன ராசிக்கார பெண்கள் இந்த 116 நாட்களிலே அவர்கள் எண்ணங்கள் முழுமையாக ஈடேறும் வகையிலே பொருளாதார முயற்சியும், வீட்டினில் மாமியார் மருமகள் ஒற்றுமையும், குடும்பத்தில் கணவருடன் நல்ல ஒற்றுமையும் ஏற்படும். மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் குரு வக்ர பயிற்சியிலே 116 நாட்களிலே நல்ல பலன்களை பெறப்போகிறார்கள், நல்ல வளர்ச்சியை பெறப்போகிறார்கள். இந்த 116 நாட்கள் இவர்களுக்கு ஒரு அரியதொரு வாய்ப்பாக அமையும். இவர்கள் வாழ்க்கையில் இதுவரை வந்த சிரமங்கள், தடைகள், நோய்கள், பிணிகள், கடன்கள், அமைதியின்மை, தூக்க இன்மை இதிலிருந்து விடுபட்டு முழுமையாக வாழ்வினிலே வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் கூடி வருகிறது. ஆகவே குரு பகவானினுடைய அருள் இவர்களுக்கு கிடைப்பதினால் இந்த 116 நாட்கள் கவலையின்றி மிதுன ராசிக்காரர்கள் வாழ்வினில் சகல சௌபாக்கியங்களை பெறுவதற்கும் வெற்றிகளை பெறுவதற்கும் இந்த நேரம் என்பது உகந்த காலகட்டம். இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டால் இந்த 116 நாட்களிலே அவர்கள் தடைப்பட்டிருந்த காரியங்களிலும் தொழிலில் முன்னேற்றத்தையும், கல்வியில் முன்னேற்றத்தையும், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும், வீடு வாகன யோகத்தையும் பெற்று வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகளை பெறப்போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மிதுன ராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட பலன்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப் நம்பர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.